இப்படியே போறாங்க. இப்படியே போறா. இந்த எல்லைக்கு எட்டி பார்க்க கூடாது. உங்க கொண்டாடி நான் கூப்பிட்டு பாருங்க. இனிமேல் இவள் என்னுடைய தங்கையே கிடையாது, நான் இவள் கண்ணனே கிடையாது. என் முகத்திலே விழிக்க வேண்டாம். போகிறேன். ஐயோ ஐமனை கேட்பானே. என் மாமனார் என்ன சொல்லிவிட்டார்கள்? மாமனார் என்ன சொன்னார்? என் மாமியா என்ன தெரிவித்தார்கள்? மாமியா சொன்னா என்னது? சண்டாள பாவி. ஏய் யாரா இந்த விக்க சொன்னாங்க? மகனே டேய் நான் போய் பொண்ணு பாத்து எனக்கு இந்த விருது அழகமா இந்த சுந்தரி. என் சுந்தரி என்ன சொன்னா? அம்மா அம்மா நீ வார்த்தை கேட்டு போடுமா? இருடா சரி சொல்றாங்க. அம்மா போயிரு. அம்மா முடியாது. இவன் வர சுந்தரி கால்ல ஊத்துற மாதிரி பறக்குறான். அம்மா அம்மா நீ சொன்ன சரிடா. பொண்ணு அப்படி இருப்பா இப்படி இருப்பா போய் பார்த்தா பொண்ணுக்கு மூக்கு பறிச்சு. பொண்ணுக்கு மூக்கு பறிச்சு. ஏய் மூக்கு பறிச்சியா? சண்டா அட கட்டகரே கருவப்பமா இருக்கடா. யார் என்னுடைய சுந்தரியா? சண்டகால். அதனாலே அட பொண்ணு எப்படி நடக்குது? எப்படி? கட்டங்க. சண்டகால். இப்படி நடக்கறாளா? மாமன் மாயவன் என்ன சொன்னா தெரியுமா? தென்தர மறந்து விட்டார். அம்மா அம்மா தென்தர மறந்து விட்டார். அதனாலே என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ரோடி இவன் ரோடி. அதனால இது மாதிரி அந்த பொண்ணு உங்களுக்கு வேணாப்பா. நம்ம சொல்றது கேளுப்பா. அந்த பொண்ணு வேணாம். சுந்தரி வேண்டாம். சுந்தரி என்றால் என்ன? எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அதனால ஏதாவது ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம். வேற எத்தனையோ பொண்ணு இருக்குது. கோமாளி பொண்ணாடி கூட வச்சு கல்யாணம் பண்ணிக்கும். நீ ரெடியா? அது ஒண்ணு வச்சுதான் அடிப்பாறை போயிட்டு இருக்கேன். அப்படியா? அம்மா எனக்கு இந்த விரதம் சுந்தரிய அவனுக்கு எப்படி 6 மாசம் ஆகிக்கிறான். வேண்டாம் அவன் எனக்கு தாய்மார். உன்னுடைய மனைவி எனக்கு தாய். ஆமா இல்லையா? என்ன பெற்றாள் தாய். எல்லாத்துக்கும் தாயானால் எனக்கும் தாயா? உனக்கு மனைவி. உன் கொண்டாடி உனக்கு என் கொண்டாடி எனக்கு. அது உண்மை. உன் கொண்டாடி உனக்கு மட்டுமா கொண்டாடி? இந்த ஊருக்கே. அம்மா எனக்கு இந்த விரதம் சுந்தரி அவளுக்கு இந்த விரதம் நான் பேசுகிறேன். அதனால பஞ்சாபி அம்மா அப்படி விட மாட்டேன். அப்படி இது வந்தவரை இவரை மறந்துவிடு. இவர் இருக்கிறார். ஆமா ஆமா
எனக்கு பிறந்தவள் சுந்தரி. நான் பிறக்கும் போது அவள் எப்பொழுது பிறந்தாலும் சரி, அவளுக்கு பிறந்தவள் நான், எனக்கு பிறந்தவன் அவள். அப்படி இருக்கு வேலையிலே இவளை இல்லை என்றால் என்னடா, எத்தனையோ பெண்கள் இருக்கார்கள், அவளை ஒருவரை மணந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறீர்கள். சரி அம்மா, செத்தாலும் சாவே அந்த சீமாட்டி மனிதனிலே நான் மாண்டாலும் மாண்பேன். அந்த வஞ்சிதிலே மனிதனிலே ஒரு போதுமே மாற்றான் பெண்களை ஒரு போதுமே நான் மாறிவிட அனுமதிக்க மாட்டேன் தாய். அப்படி என்றால் இப்பொழுது கட்டினா தர வேண்டாம். ஆமா, கட்டினா அவளை கட்டணும். இல்லைன்றா நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ண மாட்டோமா? ஆமா, அதனால கஞ்சாரை உண்டு போதும், பால் தர வேண்டாம், வாய்வார்த்தை ஒன்றுதான் போதும் தாயே. இப்பொழுது உபாபரி ஏறி அந்த துரியோதனனை அந்த நாள் பந்தகாலிலே கட்டி வைத்து விட்டு நான் அவளை திருமணம் செய்து கொண்டு வருகிறேன். அப்படியா? உண்மையம்மா. பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டது. யார் தெரியுமா? ஜாம்பொலிங்கி. அம்மா, இதோ என்னுடைய பேரானது சீனிவாசையர் என்று சொல்வார்கள். இதோ வைகுண்டத்திலே வாழக்கூடிய உங்க பேர் என்ன பேரு? சீனிவாசையர். தோப்பனார் பேரு? நாங்க அப்பா என் தோப்பனார் பேரு மூக்குமயிர். மூக்குமயிரா? மூக்கமயிரா? உங்க தாத்தா பேரு? கிச்சுமயிர். கிச்சிமயிரா? கிச்சமயிர். உங்க பேரு? என் பேரு நரசிம்மயிர். நரசிம்மயிரா? அது நரசிம்மயிர். நரசிங்க. ஆமா. நீங்க பிராமணர் வந்து இருக்கீங்களா? நீங்க என்ன குலம்? என்னுடைய குலமா? இல்லைங்க, ஐயர்ல ரெண்டு வகை இருக்கு. ஆமா. ஒண்ணு சிவகோத்திரம் இருக்கு, இன்னொன்னு வந்து விஷ்ணு கோத்திரம். விஷ்ணு கோத்திரம். அது சரிங்க. அது சரிங்க. நீங்க கல்யாணத்துக்கு போகல, கருமாத்துக்கு போகல? நான் முக்கியமா கல்யாண காரியத்துக்கு தான் போவேன். சரி, அப்ப யாரும் வராங்க. அப்படியா? ஆனா நான் யாரென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். இதோ மாய பிறந்தவன் கோபாலக்கண்ணன் தான் நான். நீங்களா? ஆமா. ஏன் ஜாம்பொலிங்கி வேஷம்? என் தங்கைக்கு பெண் இல்லை என்று சொல்லி ஆனா அவமானம் செய்து அனுப்பிவிட்டேன். நான் இப்படி திராவிட அவதாரத்திலே வந்து சில ஆறுதலான வார்த்தை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அதாவது இதோ வைகுண்டத்திலே வாழக்கூடிய கோபால கண்ணுடைய மகனுக்கு சுந்தரிக்கும் அந்த அஸ்திராபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனனுடைய மகனாகிய இலக்குல குமாரனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக போகிறேன். கல்யாணத்துக்கு போறேன். அஸ்தாபுரத்தை வேண்ட துரியோதன மகனுக்கு நீங்கள் அந்தரகுமாரனுக்கும் எனக்கு அழகாக சுந்தரிக்கு திருமணம் செய்வதற்காக பொறுப்பட்டு விட்டீர்களா? ஆமா. ஏன் பிள்ளாண்டாக்கு ரொம்ப கோபம் வருது? யாருமா இது? உன் சுகிருதன் அபிமன்னனா? பாப்பனே. கையிலே பார்த்தீர்களா? இதோ எனக்கு தெரிஞ்ச வரை பார்ப்போம். சுக்லாம்பரம் சதுரபூஷணம் கைலாசம். நான் ஐயர் மந்திரம் சொல்ல நீ சொக்கஞ்சேரி சீக்கிரமாக பாருங்க, நேரமாகி கொண்டிருக்கிறது. கைரேகை, தனரேகை. எனக்கும் சுந்தரிக்கும் 10 பொருத்தங்கள் சரியாக இருக்கா கணவன் மன்னன் சொல்லி. ஆனா எல்லா பொருத்தும் கூடியிருக்கிறது. சரி, யோனி பொருத்தம், காணி பொருத்தம், தாலி பொருத்தம். ஆனா யோனி பொருத்தம் ஒன்று புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம், மாங்கலை பொருத்தம் தடையாக இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணை திருமணம் செய்தால் அபிமன்னனுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறதம்மா, பெரிய திருமணம் செய்த மறுகணமே அந்த சுந்தரியை சிறையில் அடைக்க வேண்டும் என்று இருக்கிறதம்மா, சிறையில் அடைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனால இந்த பெண் வேண்டாமம்மா. அதனால வேற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அம்மா, போதுமே அவளை மாலையிட்ட மறுநிலைமை அவளை சிறையில் அடைத்தாலும் சரி, அவள் எனக்கு பிறந்தவள். நான் அவளை மறக்காமல் ஒருபோதும் இருக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. சரி, அப்படி என்றால் வேதியை கூப்பிட்டு கூடு. சரி, வேதி நம்ம சாப்பிட மாட்டாரு. ஆமா, சாப்பாடு அரிசி எல்லாம் கொடுக்குறேன். நான் அதிகமாக கேட்க போறேன். என்ற ஒரு கல்யாணம் கூட அதிகமா கேட்கறேன்னா பள்ளிக்கரையில எங்க அம்மா அரிசி பருப்பு தருது. நாங்க போகும்போது ஆற்றங்கரையை வைத்து ஆட்சி சாப்பிட்டு விட்டு அக்கறை தாண்டி போகிறோம். போய் மகராஜா போயிடுவா. போய் உத்தரவு கொடுங்க. போய் வருகிறேன்.